ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, உனக்கு இன்று பணம் தேவைப்படுகிறது. அதற்காக போய் ஒருவரிடம் கேட்டாய். அந்த அவமானத்தில் கூனி குறுகி போய் அமர்ந்திருக்கிறாய். அவர்கள் இல்லை என்று மட்டும் சொல்லவில்லை, உன்னை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். இதில் என்ன அவர்களுக்கு சந்தோஷம் என்று தெரியவில்லை. நீ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி சொல்ல முடியாத ஒரு சோகத்தில் இருக்கிறாய். இன்று தலைப்போற ஒரு விஷயத்திற்காக அவர்களிடம் போய் நீ பணத்தை கேட்டு அவமானப்பட்டு விட்டாய். இந்த பணத்தால் நீ படும் பாடு மிகவும் கொடூரமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பணம் பணம் என்று அலைந்தே நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இதை என்ன செய்ய போகிறோம், நாளை என்ன செய்ய போகிறோம், நாம் குழந்தைகளுக்காக என்ன பண்ண போகிறோம் என்றெல்லாம் தவித்து தவித்து உன் வாழ்க்கையின் நாட்கள் மிகவும் சிரமமாக ஓடுகிறது. சொல்ல முடியாத வருத்தத்திலும் சொல்ல முடியாத சோகத்திலும் ஒவ்வொரு நாளையும் கடக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இறைவன் இருக்கிறானா, இறைவன் இல்லையா, நம்மை ஏன் இப்படி சோதிக்கிறான் இறைவன்? கடவுள் கடவுள் என்றுதானே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். பிறகு நமக்கு ஏன் இவ்வளவு சோகங்கள்? எந்த விதத்திலும் வாழ்க்கை முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோமே. இப்படியே ஆகிவிடுமா? இன்னும் முன்னேற்றம் வருமா? இல்லை இன்னும் சிரமங்கள் தான் வருமா என்ற எண்ணத்தால் புலம்பலாலும் உன் வாழ்க்கையில் மிகவும் சோகமாகவே இருக்கிறாய். கவலைப்படாதே, இந்த வாராகி இருக்கிறேன். எதற்காக நீ பயப்படுகிறாய்? இன்று வருத்தத்தோடு இருந்து கஷ்டத்தோடு இருக்கும் உனக்கு கடைசி வரை இப்படியே இருந்துவிடும் என்று எதற்காக பயப்படுகிறாய், வருத்தப்படுகிறாய்? இந்த வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. நீ பட்ட அவமானங்கள் உண்மைதான், நீ படும் சிரமங்கள் உண்மைதான், நீ இருக்கும் சோகங்களும் உண்மைதான், உன்னால் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருப்பதும் உண்மைதான். இன்று நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே உண்மைதான். இந்த வாராகி அறிந்ததுதான். நீ படும் சிரமங்களுக்கு அளவே இல்லை. அனைத்துமே உண்மைதான். அதற்காக நீ இப்படியே இருந்து விடுவோம் என்று எந்த நிலையிலும் வருந்தாதே. அப்படி ஒரு நேரத்தை உனக்கு இந்த வாராகி தந்துவிட மாட்டேன். இது தற்காலிக பிரச்சனை தான். உன்னுடைய வாழ்க்கை மாறும். நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும். நிச்சயமாக நம்பு. யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, பணத்தை வாங்கி கொண்டாய் இன்றும் தரவில்லை என்றோ, அல்லது நீ ஏதோ தேவையில்லாததை பண்ணிவிட்டதாகவோ உன்னை அவமானப்படுத்தி மற்றவர்களிடம் உன்னை தலைநிமிர்ந்து வாழ முடியாத அளவுக்கு உன்னை அசிங்கப்படுத்தினார்களோ, அத்தனையும் உன் மனதில் ஆறாத வடுவாக இருந்து இன்று உன்னை வதைத்து கொண்டிருக்கிறது. இந்த கண்ணீருக்கும் இந்த சோகங்களுக்கும் யார் உன்னை இப்படி ஆளாக்கினார்களோ அனைவருமே உனக்கு பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அதை வாராகி செய்வேன். நீ கவலைப்படாதே. நீ நினைக்கிறாய் உனக்கு மட்டும்தான் சோகம், இந்த உலகத்தில் யாருமே இல்லை எனக்கு என்று நினைக்கிறாய். உனக்கு நான் இருக்கிறேன். உன் சோகங்கள் அனைத்திற்கும் நான் துணையாக இருப்பேன். நீ உலகத்தில் எத்தனையோ பேர் உன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் படும் பொழுது அது நமக்கான கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அதனால் நீ படும் இந்த கஷ்டமானது உனக்கு மிகவும் வலியானது தான். நிச்சயமாக நான் புரிந்து கொள்வேன். என்னிடம் இருக்கும் என்னுடைய குழந்தை வருத்தப்படுவதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு நல்லது செய்வேன். நிச்சயமாக பார், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பானதாக நான் மாற்றி காட்டுகிறேன் என்று. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களும் அசிங்கப்படுத்தியவர்களும் பார்ப்பார்கள். அன்று நீ நிமிர்ந்து செல்லும் அந்த நடையோடு நீ நடந்து கொண்டிரு. உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கிறது என்று பார். உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடந்து விடாது. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த காலங்களை நீ கடக்கும் பொழுது உனக்கு முடிவு நல்லதாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இதையெல்லாம் நீ மறந்து போகும் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ சந்தோஷமாக இருப்பாய். அதற்காக துவண்டு விடாதே. தவறான எந்த முடிவையும் எடுத்து விடாதே. இது தற்காலிகம்தான் என்று நினைத்து உனக்கு வரும் அத்தனைகளையும் நீ எதிர்கொண்டு நிம்மதியாக இந்த சூழ்நிலையிலும் நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். நீ நினைக்கலாம்,
உலகத்தில் பணமே இல்லை என்றால் எப்படி அம்மா நிம்மதியாக வாழ முடியும்? என்ன பேசுகிறாய்? என்னுடைய நிலை புரிந்துதான் பேசுகிறாயா? என்னுடைய சூழ்நிலை உனக்கு புரியவில்லையா? நான் உனக்கு ஒரு வேடிக்கையான பொருளா என்றெல்லாம் நீ நினைத்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் தேவைப்படுவது அனைத்துமே பொருளாதாரம் தானே. அதுவே எனக்கு இப்பொழுது தேவையான அளவிற்கே இல்லாத பொழுது எப்படி நான் சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்படி நான் நிம்மதியாக வாழ முடியும் என்று நீ என்னை பார்த்து சொல்வது எனக்கு புரிகிறது. அதற்காக நீ சோகத்திலேயே இருப்பதை இந்த வாராகி விரும்ப மாட்டேன். உனக்கு ஏதோ ஒரு ரூபத்திலாவது உன்னுடைய சோகங்களை அகற்றுவதற்கு இன்றிலிருந்தே உனக்கு வழி பிறக்க நான் செய்வேன். அதற்காக உடனேயே எல்லாம் நடந்துவிடும் என்று நினைக்காதே. படிப்படியாக உனக்கு அனைத்துமே நடக்கும். இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன். சிறிது சிறிதாக உன் நிலையிலிருந்து மாற்றங்கள் வரும். பிறகு நிம்மதியான முன்னேற்றமும் உன் வாழ்க்கைக்கு கிடைக்கும். நீயே எதிர்பார்க்காத தருணத்தில் உனக்கு அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கைக்கு நிம்மதியான ஒரு காலத்தை நான் தருவேன். நீ அதற்கு இப்பொழுது தயாராக இருக்க வேண்டும். சோகத்திலேயே இருந்து உன்னுடைய உடம்பையும் மனதையும் கெடுத்து கொண்டால் பிறகு வரும் சுகங்களை எப்படி அனுபவிப்பாய்? அதனால் இப்பொழுது இருக்கும் சிறிய விஷயமாக உனக்கு பொருளாதாரம் இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள். உனக்கு மிக விரைவிலேயே நல்ல நேரத்தை நான் தருகிறேன். எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை நான் தருகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ வந்து கவலைப்படும்படி இந்த வாராகி செய்துவிட மாட்டேன். நம்பிக்கையாக இரு. உனக்கு நல்லதே நடக்காது என்று நீ நினைத்தால் நிச்சயமாக அதை மாற்றி நான் அமைத்து தருவேன். நீ இப்படியேதான் வாழப்போகிறாய் என்று மற்றவர்கள் நினைத்திருந்தால் அதையும் உடைத்தெறிந்து மற்றவர்களுக்கு முன்னால் உன்னை நல்ல முறையில் வாழ வைத்து காட்டுவேன். இந்த வாராகியை நம்பு. நிச்சயமாக நீ வாராகியை உண்மையாக வணங்குகிறவளாக இருந்தால் இந்த வாராகியின் வாக்கை கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்வாய். உன்னிடம் இருக்கும் சிறிய பொருளாதாரத்தை அமைதியாக வாழ கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு அது பெரிய பொருளாதாரமாக மாற்றி நான் தருகிறேன். நிம்மதியாக இரு. நீ உடம்பாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் எதிர்காலத்தில் உனக்கு கிடைக்கும் செல்வ செழிப்புகளை வைத்து நிம்மதியாக வாழ முடியும். நிச்சயமாக அதை நான் தருவேன். நம்பு. உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சிறிது காலங்களை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு இதுதான் என்று அதை எப்படியெல்லாம் நாம் பொருளாதாரத்தை சிக்கனப்படுத்த முடியுமோ அப்படி படுத்தி கொண்டு நீ வாழ்ந்து காட்டு. உனக்கான எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று பார். நீயே வியக்கும் அளவுக்கு இந்த வாராகி உன்னை நிலைநிறுத்தி காட்டுவேன். கவலைப்படாதே. உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அமைதியாக இரு. பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலனை நான் தருவேன். இந்த வாராகியை நம்பியவள் நீ. நிச்சயமாக உண்மையாக நம்பு. சந்தேக கண்ணோடு நம்பாதே. நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் சந்தேக பார்வை பார்க்காதே. இந்த வாராகியை பற்றி நிச்சயம் உனக்கு நல்லது நடப்பதற்கு முழு மனதோடு நம்பு. உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு நல்லது நடத்தி வைக்க இந்த வாராகி இருக்கிறேன். தைரியமாக இரு. எந்த சூழ்நிலையிலும் தவறான எந்த முடிவையும் எடுத்து விடாமல் நிம்மதியாக இரு. உனக்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் என்பதனை நீ உண்மையாக நம்பு. பொறுமையாக நம்பு. நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்று நம்பு. உனக்கு நான் துணை இருக்கிறேன். ஜெய் வாராகி.